மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் மோடில் கேலண்டர் இயர் 2026க்கான அட்மிஷன் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஜி பிஜி கோர்சஸ், சர்டிஃபிகேட் டிப்ளமா, பிஜி டிப்ளமா கோர்சஸ் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த கோர்சஸை டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கிறதும் ரெகுலரில் படிக்கிறதும் ஈக்குவலா அப்படின்னா ஈக்குவல் தான். இதை பற்றி யூஜிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல யூஜிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிகிரி அதாவது யூஜி பிஜி இந்த லெவலில் படிக்கிறதும், அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா டிஸ்டன்ஸ் மோட் ஆன்லைனில் படிக்கிறதும் ரெகுலரில் படிக்கிறதும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி யூஜிசியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் படிக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் ஜாபுக்கு போகும்போது ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதனால் கண்டிப்பாக படிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், யூஜிசி டெப் அப்ரூவல் உள்ள யூனிவர்சிட்டியில் தான் கண்டிப்பாக படிக்கணும். மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டிங்கிறது திருநெல்வேலியில் உள்ள ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இவங்க யூஜிசி டெப் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதனால இதில் உள்ள கோர்சஸ் டிஸ்டன்ஸ் மோடு ஆன்லைனில் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். இப்போ இவங்க கேலண்டர் இயர் 2026க்கு என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அதாவது ஓடிஎல் மோடு. இந்த மோடில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஆர்ட்ஸ் கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் செமஸ்டர் பேட்டர்ன். செமஸ்டர் பேட்டர்ன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 2 தடவை எக்ஸாம் வரும். ஒன்று டிசம்பரில் வரும், இன்னொன்று மே மந்த் வரும். முதல்ல யூஜி கோர்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி இது இங்கிலீஷ் மீடியம், பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம், பிகாம் இங்கிலீஷ் மீடியம், பிகாம் தமிழ் மீடியம், பிஏ எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம், பிபிஏ இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது பிஜி கோர்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம், எம்காம் இங்கிலீஷ் மீடியம், எம்காம் தமிழ் மீடியம், எம்ஏ எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ கிரிமினாலஜி அண்டு போலீஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது சயின்ஸ் கோர்சஸ் அதாவது செமஸ்டர் பேட்டர்னில் அதுவும் இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும் என்னென்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் 1 இயர் கோர்ஸ் இது இங்கிலீஷ் மீடியம். இதில் பிஜி கோர்சஸ் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் 1 இயர் கோர்ஸ் இது இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது சர்டிஃபிகேட் டிப்ளமா, பிஜி டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் இங்கிலீஷ் மீடியம். சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இது 6 மந்த் உள்ள கோர்ஸ் இது. சர்டிஃபிகேட் இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் இதுவும் 6 மந்த் உள்ள கோர்ஸ் இது. பிஜிடிசிஏ அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது 1 இயர் கோர்ஸ். அடுத்தது டிப்ளமா இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் இதுவும் 1 இயர் கோர்ஸ். அடுத்தது ஆன்லைன் கோர்சஸ் அதாவது ஓஎல் மோட். இதில் என்னென்ன ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓடிஎல் மோடில் உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. தியரி கிளாஸஸ், ப்ராக்டிகல் இருந்துச்சுன்னா ப்ராக்டிகல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமை நீங்கள் எக்ஸாம் சென்டரில் எழுதணும். ஆன்லைன் கோர்சஸ்க்கு உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கிளாஸை ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுவாங்க, நேரில் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸாமை நீங்கள் ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓஎல் மோடில் யூஜி ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிஏ இங்கிலீஷ், பிகாம், பிபிஏ. இதில் பிஜி ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்காம், எம்ஏ ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன், எம்பிஏ ஜெனரல். அடுத்தது இந்த கோர்ஸுக்கெல்லாம் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஓடிஎல்ல உள்ள கோர்ஸுக்கு என்னென்ன ஃபீஸ் அப்படின்னு பார்க்கலாம். பிஏ தமிழ் ஃபர்ஸ்ட் இயருக்கு 6250 ரூபா, செகண்ட் இயருக்கு 6350 ரூபா, தேர்ட் இயருக்கு 7500 ரூபா. அடுத்தது பிஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயருக்கு 7250 ரூபா,
செகண்ட் இயருக்கு 7350 ரூபா, தேர்ட் இயருக்கு 8500 ரூபா. அடுத்தது பிபிஏ. ஃபர்ஸ்ட் இயருக்கு 8450 ரூபா, செகண்ட் இயருக்கு 8550 ரூபா, தேர்ட் இயருக்கு 9700 ரூபா. அடுத்தது பிஏ எக்கனாமிக்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் இயருக்கு 7250 ரூபா, செகண்ட் இயருக்கு 7350 ரூபா, தேர்ட் இயருக்கு 8500 ரூபா ஃபீஸ். அடுத்தது பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம். ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 7250 ரூபா, செகண்ட் இயருக்கு 7350 ரூபா, தேர்ட் இயருக்கு 8500 ரூபா. பிஏ ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம். ஃபர்ஸ்ட் இயருக்கு 7250 ரூபா, செகண்ட் இயருக்கு 7350 ரூபா, தேர்ட் இயருக்கு 8500 ரூபா. பிகாம் தமிழ் மீடியம். ஃபர்ஸ்ட் இயர் 7250 ரூபா, செகண்ட் இயர் 7350 ரூபா, தேர்ட் இயர் 8500 ரூபா. பிகாம் இங்கிலீஷ் மீடியம். ஃபர்ஸ்ட் இயர் 7250 ரூபா, செகண்ட் இயர் 7350 ரூபா, தேர்ட் இயர் 8500 ரூபா. பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இது 1 இயர் கோர்ஸு. டோட்டல் ஃபீஸ் உங்களுக்கு 12750 ரூபா. பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் 9350 ரூபா, செகண்ட் இயர் 8350 ரூபா, தேர்ட் இயர் 9500 ரூபா. பிஎஸ்சி பிசிக்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் 12050 ரூபா, செகண்ட் இயர் 12250 ரூபா, தேர்ட் இயர் 13400 ரூபா. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் இயர் 13150 ரூபா, செகண்ட் இயர் 12150 ரூபா, தேர்ட் இயர் 13300 ரூபா. அடுத்தது பிஜிடிசிஏ. இது 1 இயர், அதனால ஃபீஸ் 16075 ரூபா. அடுத்தது டிப்ளமா இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ். ஃபீஸ் 6875. அடுத்தது சர்டிஃபிகேட் கோர்சஸ் இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ். ஃபீஸ் 6225. சர்டிஃபிகேட் கோர்சஸ் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். ஃபீஸ் 6225. அடுத்தது பிஜி ப்ரோக்ராம். எம்ஏ தமிழ். ஃபர்ஸ்ட் இயருக்கு 7750 ரூபா, செகண்ட் இயருக்கு 8950 ரூபா. எம்ஏ இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 8630 ரூபா, செகண்ட் இயர் 9830 ரூபா. எம்ஏ எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் இயருக்கு 7950 ரூபா, செகண்ட் இயருக்கு 9150 ரூபா. மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் 14900 ரூபா. எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 9650 ரூபா, செகண்ட் இயர் ஃபீஸ் 10450 ரூபா. எம்ஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம். ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் உங்களுக்கு 8630 ரூபா, செகண்ட் இயருக்கு 10030 ரூபா. எம்ஏ ஹிஸ்டரி இங்கிலீஷ் மீடியம். ஃபர்ஸ்ட் இயருக்கு 8630 ரூபா, செகண்ட் இயருக்கு 10030 ரூபா. எம்காம் தமிழ் மீடியம். ஃபர்ஸ்ட் இயருக்கு 9350 ரூபா, செகண்ட் இயருக்கு 10450 ரூபா. எம்காம் இங்கிலீஷ் மீடியம். ஃபர்ஸ்ட் இயருக்கு 9350 ரூபா, செகண்ட் இயருக்கு 10450 ரூபா. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் இயருக்கு 9150 ரூபா, செகண்ட் இயருக்கு 9750 ரூபா. எம்எஸ்சி பிசிக்ஸ். ஃபர்ஸ்ட் இயருக்கு 22750 ரூபா, செகண்ட் இயருக்கு 23350 ரூபா. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் இயருக்கு 24750 ரூபா, செகண்ட் இயருக்கு 24350 ரூபா. எம்ஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் இயருக்கு 8350 ரூபா, செகண்ட் இயருக்கு 9750 ரூபா. அடுத்தது ஆன்லைன் கோர்சஸ்க்கு ஃபீஸ் எவ்வளவுன்னு பார்க்கலாம். பிஏ இங்கிலீஷ் 6250 ரூபா, பிபிஏ ஜெனரல் 7450 ரூபா, பிகாம்
6250 ரூபா, எம்ஏ தமிழ் 6750 ரூபா, எம்ஏ இங்கிலீஷ் 7630 ரூபா, எம்ஏ எக்கனாமிக்ஸ் 6950 ரூபா, எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் 8650 ரூபா, எம்ஏ ஹிஸ்ட்ரி 7630 ரூபா, எம்காம் 8250 ரூபா, எம்பிஏ ஜெனரல் 58750 ரூபா. அடுத்தது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 மெத்தடில் அப்ளை பண்ணலாம். ஒன்று ஸ்பாட் அட்மிஷன் ஒன்று பண்ணலாம், இன்னொன்று ஆன்லைனில் நீங்கள் பண்ணலாம். ஸ்பாட் அட்மிஷன் எங்கே பண்ணலாம் அப்படின்னா திருநெல்வேலியில் உள்ள யூனிவர்சிட்டி கேம்பஸ் அங்கே பண்ணலாம். சேரன்மா தேவி இங்கே உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் அங்கே பண்ணலாம். புளியங்குடி இங்கே உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் அங்கேயும் பண்ணலாம். திசையன் விலை இங்கே உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் அங்கே பண்ணலாம். பனங்குடி இங்கே உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் அங்கேயும் பண்ணலாம். தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் இங்கே உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜில் பண்ணலாம். தென்காசி சங்கரன் கோவில் இங்கே உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ்லையும் பண்ணலாம். இங்கே நீங்கள் டைரெக்டாக போய் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுத்து நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் மொபைல் நம்பர், அடுத்து உங்கள் நேம், உங்கள் மெயில் ஐடி இதை கொடுத்து ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ஸ்டெப்பு 1ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோர்ஸ் டீட்டெயிலில் கொடுக்கணும். அதாவது நீங்கள் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ஸோடைய டீட்டெயில் கொடுக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயிலெலாம் கொடுக்கணும் நீங்கள். அடுத்தது டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, பிஜி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா யூஜி மார்க் ஷீட்டு இல்லை யூஜி டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அடுத்தது உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் அட்மிஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அட்மிஷன் போட்ட பிறகு உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் உங்கள் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆன உடனே உங்களுக்கு ஐடி கார்டும் ரிஜிஸ்டர் நம்பரும் கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலை இஷ்யூ பண்ணுவாங்க. கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் 2 to 3 வீக்ஸ் உங்களுக்கு கிளாஸ் வைப்பாங்க. கிளாஸஸ் எங்கே நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், உடாங்குடி, தூத்துக்குடி. காமராஜ் காலேஜ், தூத்துக்குடி. மகாத்மா காந்தி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், தென்காசி. ஸ்ரீராம் நல்லமணி யாதவ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், தென்காசி. எஸ்எஸ் துரைசாமி நாடார் மாரியம்மாள் காலேஜ், தூத்துக்குடி. திருவள்ளுவர் காலேஜ், திருநெல்வேலி. சென்ட் ஜூட்ஸ் காலேஜ், கன்னியாகுமரி. நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜ், கன்னியாகுமரி. சிவந்தி ஆதித்தனார் காலேஜ், கன்னியாகுமரி. டி மாரியப்பன் நாடார் முத்துக்கனி அம்மாள் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், குளத்தூர், தூத்துக்குடி. சண்முகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சங்கரன் கோவில், தென்காசி. செயின்ட் அல்போன்சா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கன்னியாகுமரி. நாஞ்சில் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காளியங்காவிலை, கன்னியாகுமரி. யூஎஸ்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், கொடிக்குறிச்சி, தென்காசி. மரியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், வள்ளியூர், திருநெல்வேலி. வளனார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், குருவிக்குளம், தென்காசி. துளசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி. முஸ்லிம் ஆர்ட்ஸ் காலேஜ், திருவித்தாங்கோடு, கன்னியாகுமரி. இன்ஃபன்ட் ஜீசஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், முலகமூடு, கன்னியாகுமரி. சென்ட் ஜெரோம்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்,
ஆசாரிப்பள்ளம் கன்னியாகுமரி. வியாசா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உமன்ஸ் காலேஜ் சுப்பிரமணியபுரம் தென்காசி. இந்த ஸ்டடி சென்டர்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்டை ஸ்ட்ரென்த்தை பொறுத்து மாற வாய்ப்பு இருக்கு. அடுத்தது என்னென்ன எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். மனோன்மணியம் சுதர்னார் யூனிவர்சிட்டி கேம்பஸ் திருநெல்வேலி. மகாத்மா காந்தி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் சங்கரன் கோவில். எஸ் துரைசாமி நாடார் மாரியம்மாள் காலேஜ் கோவில்பட்டி. காமராஜ் காலேஜ் தூத்துக்குடி. ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் நாகர்கோயில். நாஞ்சில் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காளியக்காவிளை. திருவள்ளுவர் காலேஜ் பாபநாசம்.